செய்தி பிரிவு 18 வாழ்வு தரும் இறை வசனங்கள் 33 முதல் 37 வரை. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி என்னிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா, என்ன என் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இந்த உலகத்தின் ஆட்சி போன்றது அல்ல. அது இந்த உலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இந்த உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். இது கேட்டு வழங்கும் நற்செய்தி. பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழாதான் கிறிஸ்து அரசர் பெருவிழா. ஏனென்றால் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நமக்கெல்லாம் ஒரு அரசன் இருக்கிறாரா, நம்மை ஆள்வதற்கு யார் இருக்கிறார், நாம் தனித்து விடப்பட்டதாக பல நேரங்களில் கருதுகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் அடிப்படையில் நமக்கென ஒரு மன்னர் இல்லை என்றாலும், ஆனால் நம் வாழ்க்கையில் முழுவதுமாய் நம்மை கண்காணிக்க, நம்மை ஆட்கொள்ள ஒரு அரசன் இருக்கிறார். அவர்தான் நம்மில் குடிக்கொண்டிருக்கிற அந்த மாபெரும் கடவுளாக இருக்கும் அரசர் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்கிறது, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலக அளவில் ஏறக்குறைய 45 நாடுகளில் மன்னர் ஆட்சி இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மற்ற இடங்களில் மக்கள் ஆட்சி, இன்னும் மற்ற இடங்களில் கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று பல்வேறு வகையில் பிரிக்கப்பட்டு நாடுகளை பலர் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் ஆட்சியாக இருந்தாலும் மக்களை ஆட்கொள்கின்ற பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் அவர்களும் மன்னரை போலதான் நடந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குள்ளே, இப்படிப்பட்ட நம்மை ஆட்சி செய்கின்றவர்களை இன்றைக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்தும் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாய் நம் தாய் திரு அவை 1925ஆம் ஆண்டு 11ஆம் பத்திநாதர் அவர்கள் இந்த மாபெரும் திருவிழாவை ஏற்படுத்தினார். அன்றைய காலகட்டத்தில் அவர் ஏற்படுத்த விரும்பிய காரணம் என்னவென்றால், இதேபோல் அன்றைய ஒரு சூழலில் இதோ நாட்டை பிரித்தாளுகின்ற அரசர்களும் மன்னர்களும் மற்றும் ஏராளமான தலைவர்களும் இருந்தார்கள். அங்கே பாசிச ஆட்சிகள், அங்கே பல்வேறு விதமான ரோமை ஆண்ட மன்னர்கள், இவர்களுடைய அடிமைத்தனங்கள், இவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள்,
ஆகவே இவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஒருவரை சுட்டிக்காட்ட வேண்டும். அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் அனைத்துலகிற்கும் அரசர் என்று முடிசூட்டி இதோ இந்த விழாவை அவர் தொடங்கி வைத்தார். ஆகவே அன்றைய நாளில் இந்த விழாவை ஏற்படுத்திய பொழுது ஏராளமான எதிர்ப்புகள் வந்தது. ஏனென்றால் இதோ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறாரா என்ற ஒரு கேள்வியே இருக்கும் பொழுது, நீங்கள் எவ்வாறு மறைமுகமான ஒருவரை, மறைந்த ஒருவரை அரசர் என்று பகிரங்கமாக பெயர் சூட்ட முடியும் என்று அங்கே ஏராளமான கேள்வி கணக்கு எழுந்தது. ஆனால் அத்தனை சவால்களுக்கு மத்தியிலும் அனைத்துலகின் அரசர் இயேசுதான் என்று பகிரங்கமாக பறைசாற்றினார். அன்புக்குள்ளே அவ்வாறு பறைசாற்றுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அன்புக்குள்ளே சீனாவை ஆண்ட கன்பூசியஸ் அவர் மக்களுடைய நாயகனாக வாழ்ந்தார். அவரை பார்த்து ஒருவர் கேட்டாராம், ஐயா, நீங்கள் சீன நாட்டில் மக்களுடைய மனதை கவர்ந்தவராக, மன்னராக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வாறு மக்களை ஆள்வதற்கு அடிப்படையாக நீங்கள் எவற்றை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், போர்க்கருவிகள், உணவு, நம்பிக்கை, இவை மூன்றும் இருந்தால் போதும் மக்களை நான் ஆட்சி செய்ய முடியும் என்று சொன்னார். அப்போது அதே நபர் அவரை பார்த்து கேட்டாராம், இவை மூன்றும் அது அத்தியாவசியம் தானா? இவை மூன்றிலும் 2 மட்டும் எடுத்துக்கொண்டால் அது எவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னாராம், உணவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். ஏனென்றால் போர்க்கருவிகள் ஒரு மக்களை ஆட்சி செய்ய அது தேவைதான், ஆனால் அது ஒரு அத்தியாவசியம் அல்ல. எனவே போர்க்கருவிகள் இல்லாமலேயே மக்களை ஆள முடியும், மக்களுக்கு தேவைகளை செய்ய முடியும் என்று சொன்னாராம். மீண்டும் அந்த மனிதர் சொன்னார், இந்த இரண்டிலும் ஒன்றுதான் பிரதானமாக இருக்க வேண்டும் என்றால் எவற்றை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னாராம், நம்பிக்கை. மக்களை கவர்வதற்கும் மக்களை ஆள்வதற்கும் மக்களிடம் இருக்கின்ற நம்பிக்கை ஒன்று போதும். இதோ மன்னராக மக்களை ஆள்வதற்கு அதுவே மிக மிக அத்தியாவசியமானது. ஏனென்றால் உணவு தேவைதான். அந்த உணவு அது மக்களுக்கு எப்பொழுதும் வழங்கப்படலாம். உணவு இல்லை என்றாலும் மக்கள் மன்னர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் வாழ முடியும், வாழ வைக்க முடியும் என்று அவர் சொன்னாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இதோ இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பெர்னார்ட் ஷா அழகாக சொல்வார், மக்களை தலை சிறந்தவராக ஆட்சி செய்யக்கூடிய தலைவர் வேண்டும் என்றால் அவர் மக்களின் நாயகனாக இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்வார். அன்புக்குரியவர்களே, இவை அனைத்திற்கும் சான்றாக இருப்பது யார்? மக்களுடைய நாயகனாக இருப்பது யார்? இன்று பல்வேறு தலைவர்கள் நாங்கள் தான் மக்களின் நம்பிக்கை, நாங்கள் தான் மக்களின் நட்சத்திரம், நாங்கள் தான் தளபதி என்றெல்லாம் அறிக்கையிட்டு பல தலைவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன் நம்மை நாட்டை ஆளும் இதோ நம்முடைய பிரதம மந்திரியே நான் தான் கடவுள், நான் அவதாரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட இன்றைக்கு தலைவர்கள் தோன்றிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லாம் வாக்குறுதி அளிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையான கவர்ச்சியானவற்றை செய்தவர்கள். ஆனால் மக்களுக்கு எது அவசியம், மக்களுடைய உண்மையான தேவை என்ன என்பதை அறிந்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தலைவர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அதில்தான் அங்கே வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இதை நம் தாய் திரு அவை மிக பகிரங்கமாக சொல்கிறது, இந்த நாட்டின் தலைவர்களை விட மேலான தலைவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் அரசராக இருக்கிறார். ஏனென்றால் அனைத்துலகின் அரசர், அவர் ஒரு கடவுள், அவர் அனைத்தையும் படைத்தவர், அனைத்திற்கும் ராஜாதி ராஜா.
இருந்தால் இந்த உலகத்தில் ஆளக்கூடிய தன்மை அவர் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் மனிதராக தோன்றியதனால் அவர் மனிதரைப் போல வாழ்ந்தார். ஆனால் மனிதராக வாழ்ந்தாலும் மனிதர்கள் மத்தியிலே மாணிக்கமாய் மணிமகுடம் சூட்டப்பட்ட மாமனிதனாய் வாழ்ந்தார் என்று திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குள்ளே இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் ராஜாவாகத்தான் வாழ்ந்தார். சாதாரண ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த 30வது வயதிலே அவர் தனக்கென ஒரு அரசாட்சியை ஏற்படுத்தினார். ஆம், அதுதான் இறை அரசு. அந்த இறை அரசின் அதிபராக வாழ்ந்தார் அவர். அந்த இறை அரசை கட்டி எழுப்ப அவருக்காக அவர் தேர்ந்தெடுத்தது 12 சீடர்கள் மட்டுமே. இன்றைக்கு எத்தனையோ மந்திரிகள் இருக்கிறார்கள். மந்திரி சபை இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது, இங்கே சட்டசபைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைய கால நிலவரப்படி அவர்கள் எல்லாரும் மக்களின் சேவை செய்தவர்களா? ஒரு சாதாரண பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு MP அவர்களுக்கு இன்றைக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் மக்களின் வரிப்பணத்திலிருந்து இன்றைக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் இயேசுவோடு வாழ்ந்த 12 சீடர்கள் நாடோடிகள், ஆண்டவரோடு பெருத்தெருவாக மக்களோடு மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எங்கே தங்கும் இடம் கிடைத்ததோ அங்கே தங்கினார்கள், எங்கு உணவு கிடைத்ததோ அந்த உணவை உண்டார்கள். அதுதான் இயேசுவின் அரசாட்சி. ஆம் அன்புக்குரியவரே, சென்ற இடமெல்லாம் அவர் மக்களுடைய மத்தியில் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே மக்களின் நாயகனாக, நம்பிக்கையை பெற்றவராக அங்கே இறை அரசை தட்டி எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவரே, இந்த இயேசு ராஜா இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இது மன்னர்களைப் போல மக்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும். அந்த பாதுகாப்பை கொடுத்தாரா? கண்டிப்பாக கொடுத்தார். ஆம், இன்றைக்கு பல திட்டங்கள், பல மருத்துவமனைகள், பல தொழிற்கூடங்கள் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவரே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மருத்துவமனைகள் எல்லாம் இல்லாமல் கண் பரிசோதகராக ஆண்டவர் இதோ மக்களுக்கெல்லாம் கண் பார்வை கொடுத்தார். காது கேளாதவருக்கு பெரிய மருத்துவமனை கட்டவில்லை, அவர்களை சுகப்படுத்தினார். தொழிலாளர்களுக்கு பெரிய நிறுவனங்களை ஏற்படுத்தவில்லை, அவர்களை சுகப்படுத்தினார். இவ்வாறு அவர் இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கின்றவராக வாழ்ந்தார். மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்தார், உணவு கொடுத்தார். அத்தனை மக்களும் வயிறார உண்பதற்காக அனைவரையும் அழைத்து பால்வெளியிலே போதித்தார். அவர்களுடைய வயிற்று பசியை நீக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நம் கடவுளாகிய ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் அவற்றை மக்களுக்கு செய்தார். புதிய ஏற்பாட்டு கடவுளாய் இருந்த இயேசு ஆண்டவர் மக்களுடைய மத்தியில் வித்தியாசமான பணிகளை அவர் செய்தார். நாம் அன்புக்குரியவர்களே, இதன்படியாக இயேசு கிறிஸ்து இதோ மக்களின் தொண்டராக, மக்களுடைய நாயகராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பாதங்களையும் கழுவ வேண்டும், சேவை செய்ய வேண்டும். அதுதான் பிரதான சேவை, அதுதான் முதல் சேவை என்று இந்த உலகம் அறிய இதோ சீடர்களுடைய பாதங்களை கழுவி ஒரு மகானாக இன்றைக்கு அவர் இருந்தார். நாம் அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு பண்பாளராக, நீதியின் அரசராக, அமைதியை ஏற்படுத்துவதாக இந்த உலகத்தில் இருந்ததனால் தான் இயேசு கிறிஸ்து அரசர் என்று நாம் பகிரங்கமாக கொண்டாடுகிறோம். இவரை போல ஒரு மன்னர் இந்த உலகத்தில் தோன்றியதும் இல்லை, இனி தோன்ற போவதும் இல்லை. இவர்தான் என்றென்றைக்கும் அரசர். இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து அரசர் நம் ஒவ்வொருவரையும் நடுத்தீர்க்க வருவார். அவர் அங்கே கிறிஸ்து அரசராக தோன்றுவார். வானங்களின் மத்தியிலே மக்களை எல்லாம் பார்ப்பதற்காக வருவார் என்றுதான் நமது கனவு, அதுதான் நமது நம்பிக்கை. அதற்காக தான் எதிர்பார்த்திருக்கிறோம். அது எந்த நாளோ, அது எப்போது வருமோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள் வரும். நம் அனைவருக்கும் அரசராய், அவர் மணிமகுடம் சூட்டிய மன்னராய் காட்சி தருவார். அதுதான் 2ஆம் வருகை. ஆகவே அந்த 2ஆம் வருகையின் பொழுது நாம் ஒவ்வொருவரும் தீர்ப்பிடப்படுவோம், கல்லறையிலிருந்து உயிர்த்தெழப் பெறுவோம், நன்மைகளுக்கு ஏற்றவாறு நன்மைகளை பெறுவோம் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்து அரசர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் நல்லது செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும், நம்மோடு இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் வைக்க வேண்டும்,
பிறநல காரியங்களில் ஈடுபட வேண்டும். நம்மோடு இருப்பவர்களை அக்கறை எடுத்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒதுக்கப்பட்ட சூழலோ, ஜாதியோ, மற்றதோ, புறம் தள்ளப்பட்ட சூழலோ, இவை அனைத்தும் கிறிஸ்தவர்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும். சமத்துவ சூழலை உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் கொள்கை. ஆகவே சமத்துவ சமதர்ம கொள்கை படைத்த மனித இனத்தை உருவாக்க இயேசு இறையரசின் கொள்கைகளை விதைத்தார். எனவே அன்புக்குள்ளே அப்படிப்பட்ட இறையரசின் ஊழியர்களாக வாழ்வதற்கான அழைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கிறிஸ்து அரசர் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அந்த அரசை கட்டி எழுப்பி இருக்கிறார். நாமும் கட்டுவோம். அந்த இறையரசின் சொந்தங்களாக மாறுவோம். கிறிஸ்து அரசரின் உறுப்பினராக நாமும் இணைந்து மக்கள் பணிகளை செய்வோம், சேவை ஆற்றுவோம், நம்மோடு இருப்பவர்களை மதிப்போம், மனிதனையும் காப்போம். இதுதான் கிறிஸ்து அரசர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அவற்றை செய்ய இந்த திருப்பணியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.